இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்பொருள்களை அழகுற காட்சிப்படுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இவற்றில் உலகத்தரத்திலான கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகங்கள் ஏற்கனவே பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அண்மையில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இவை தவிர தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம், சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் என மொத்தம் 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பெற உள்ளன. அயலக தமிழர் நலன். புலம்பெயரும் தமிழர்களின் பாதுகாப்பு மற்றும் தேவைகளை நிறைவு செய்வதற்காக அயலக தமிழர் நல வாரியத்தை இந்த அரசு அமைத்துள்ளது. அயல் நாடுகளில் வாழும் தமிழர்களின் சாதனை, பண்பாடு மற்றும் தாயகத்துடனான பிணைப்பை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் அயலக தமிழர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் என்ற கருப்பொருளில் அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட்டது. வெளிநாடுகளிலும் பிற மாநிலங்களிலும் வசிக்கும் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கும் இந்த அரசின் முயற்சிகளால் இதுவரை 8 பிற மாநிலங்கள் மற்றும் 14 அயல் நாடுகளில் மையங்கள் தொடங்கப்பட்டு 1400 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இது தவிர தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை கொண்டு தமிழ் மொழியையும் நாட்டுப்புற கலைகளின் பயிற்றுவிக்கும் நேரடி வகுப்புகள் நடத்துவதற்கான பணிகளும் 10 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. தமிழ் பண்பாட்டின் வேர்களுடன் அயலக தமிழர்களின் தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டில் குடியேறிய பழந்தலைமுறைகளை சார்ந்த தமிழர்களில் 200 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பண்பாட்டு பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் ரீயூனியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, பிஜி, இந்தோனேஷியா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, மாலத்தீவுகள், கனடா, மியான்மர், மலேசியா, இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே மற்றும் அமெரிக்கா ஆகிய 16 நாடுகளில் இருந்து 292 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா, வரலாற்று மற்றும் பண்பாட்டு சிறப்புமிக்க இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தமிழ்நாட்டின் கலை, பண்பாடு குறித்து விளக்கப்பட்டதன் மூலம் தத்தமது நாடுகளில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு தூதுவர்களாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இலங்கை தமிழர் நலன். முகாம்பாழ் இலங்கை தமிழர்கள் கண்ணியமாக வாழ்ந்திடும் வகையில் உயர்த்தப்பட்ட உதவித்தொகை, உணவுப் பொருள்கள், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, திறன் பயிற்சி, சுய உதவி குழுக்களுக்கு கடன் என அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கென இதுவரை 456 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த இலங்கை மக்களுக்கு 197 கோடி ரூபாய் மதிப்பிலான 40,601 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களால் அனுப்பி வைக்கப்பட்டன. அதேபோன்று கடந்த ஆண்டு டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இவ்வாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கருணை கடல் கடந்தும் தாய் தமிழ் உறவுகளின் இன்னல்களை களைந்திட உதவியது. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு புதிய நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தின் கீழ் 3 கட்டங்களாக மொத்தம் 10,469 வீடுகள் கட்டுவதற்கு 630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் 6,010 வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மற்ற வீடுகளின் கட்டுமான பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.